அமித்ஷா பேசியிருக்கார் பார்லிமெண்ட்டில். எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் தேசபக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது, குறைவாக இருக்குது அப்படின்னு பொதுவாக பேசியிருக்காரு. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, வெளியில் வந்துக்கிட்டு அமித்ஷாவோட மோதுற மாதிரி நடிப்பாங்க, அங்கே போய் காலில் விழுவாங்க தனியாக போய். அவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு தேசபக்தியில் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல. தமிழ்நாடை நான் சொல்லலை, உங்கள் கட்சியை சொல்கிறோம். நீங்கள் தேசபக்தி உள்ளவர்களா? கனிமொழிக்கு கேட்குறோம். தேசபக்தியில் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல. பாவிங்களா, பிரிவினவாதி குடும்பத்தில் வந்த ஆள் நீங்கள் முதல்ல தேசபக்தி உள்ளவங்களா? சீனா என்ன நமக்கு பகை நாடான்னு கேட்ட ஒரு தேச துரோகியாச்சே நீங்கள். தேசபக்தி இருக்குன்னு சொல்லி இப்படி ஊரை ஏமாற்ற முடியுமா? சீனாவை மட்டும்தான் சொன்னீங்களா? உங்கள் பையனையும் அவங்களையும் சிங்கப்பூர் சிட்டிசனாக போய் ஆக்குறீங்களே, நீங்கள்லாம் தேச பக்தி உள்ளவங்களா? நீங்கள் மட்டும் இங்கே எம்பி ஆகணுங்கிறதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனி டைமிங்கிறது ஓடிடுவீங்க. கொள்ளையடித்த பணத்தை இதில் வந்து சிங்கப்பூரில் முதலீடு செய்து வைத்திருக்கிறீர்கள். அதனால் இப்போ குடும்பத்தையே அங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு குடும்பத்தையே அங்கே மாற்றிட்டு இவர் சொல்கிறார், தேசபக்தியில் யாருக்கும் நாங்கள் குறைந்தவர்கள் இல்லை. உங்கள் அப்பா தேசபக்தி உள்ளவரா? உங்கள் அப்பா வந்த இயக்கம் தேசபக்தி உள்ள இயக்கமா? தேச விரோத இயக்கம் தானே. தனி தமிழ்நாடுன்னு கேட்ட இவங்க தேச துரோகிகளாச்சே. ஈவேராவும் உங்கள் அப்பாவும் சுதந்திரம் கிடச்ச இன்னைக்கு கருப்பு கொடிய வீட்டில் ஏறின தேச துரோகியாச்சே ஈவேரா. அந்த உங்கள் அப்பாவும் ஏற்றினார அந்த இயக்கத்தில் இருக்கும்னு. நீங்கள்லாம் தேச பக்தர்களா? தனி தமிழ்நாடு வேணும்னு கேட்ட தேச துரோகிகளாச்சே உங்கள் கூட்டம், உங்கள் ஈவேரா கூட்டமும் உங்கள் கருணாநிதி கூட்டமும் நாடே அறியுமே. அப்போ நீங்கள்லாம் வந்து தேச பக்தர்களா? இந்திய இராணுவம் இலங்கையிலிருந்து வரும்போது இந்திய இராணுவத்தை வரவேற்க போக மாட்டேன்னு சொன்ன ஆளாச்ச உங்கள் அப்பா தேச பக்தரா? அது எப்படி எந்த மூஞ்சியோடு எப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல.